நாங்கள் இந்த பேய் பிடிச்சவளை கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ எனக்கு முன்னாடியெல்லாம் தெரியாது, இவங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும்னு தெரியாது, பொசஸ்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ நான் துதிப்பேன், அவ்வளோதான். அல்லேலியா 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 அல்லேலியான்னு துதிச்சேன்னா அங்கே உள்ள இருக்கிற ஆவிக்கு பிடிக்காது. நான் இருக்கும்போது எவனே ஒருத்தனை துதிக்கிற நீன்னு நிப்பாட்டுறா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கும். அப்போ தான் நமக்கு தெரியும், ஓகே கடவுளை புகழ்ந்தா உள்ளுக்கு இருக்கிற ஆவிக்கு பிடிக்கலன்னு. இப்போ உங்களுக்கும் நிறைய பேத்துக்கு வாயை திறந்து வராது, அல்லேலியா வராது, பிரைஸ் லார்ட் வராது, 1000 காரணம் வந்து. அல்லேலியா நம்ம சொல்லலாமா? அல்லேலியா அவங்க தானே சொல்லணும். பிரைஸ் லார்டெல்லாம் நம்ம கத்தோலிக்கர்னா என்ன? பூச மூரா இப்படியே நின்றுட்டு வெளியில போறது தான் கத்தோலிக்கர். பாருங்க, சபகாரங்க பார்த்துட்டு என்னைய அப்ரிஷியேட் பண்றாங்க. ஃபாதர் என்ன ஃபாதர் எங்களை இப்படி பேசிட்டீங்கன்னு யாருமே சொல்லலை. ஃபாதர் யூ ஆர் டன் பெஸ்ட் அப்படிங்கிறான். அதனால இஃப் யூ வாண்ட் டு சேவ் யுவர் செல்ஃப், உங்களுக்குள்ள பேய் இருக்குதான்னு நீங்களே கண்டுபிடிக்கலாம். இந்த வாயில அல்லேலியா வரல, பிரைஸ் தி லார்ட் வரல, இயேசுவே நன்றி வரல, நான் சொல்றேன் எல்லாரும் கண்ணை மூடி துதிங்கன்னு. கண்ணை மூடி நீங்க கையை உயர்த்துறதுல நமக்கு என்ன வெக்கம்? ஆண்டவரை துதிக்கணும்னு வந்துட்டோம், அப்ப நமக்கு வெக்கப்பட தேவையில்லை. அப்ப நம்ம கண்ணை மூடி துதிக்கலாம். ஏதோ ஒன்று தடுக்குது அப்படின்னா உள்ள வேற ஒருத்தன் உட்காந்துருக்கான்னு அர்த்தம். அதனால தான் சொன்னேன், எதிர்த்து போராடு. வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சுங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? பாம்பே போ சூ, இந்த பாருப்பா அந்த பாம்பு வருதுப்பா, அந்த பாம்பு வருது அப்படி ரியாக்ட் பண்ணுவீங்களா? எந்திரிச்சு கரைய முறைன்னு கத்த மாட்டீங்க? பாம்பை விட பேய் பெரிய ஆள் இல்லையா, பெரிய வேதனை இல்லையா? அப்ப எவ்வளவு கத்தணும் நம்ம கிட்ட இருக்கிற அந்த தீமையை விரட்டுறதுக்கு நம்ம போராடணும். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? சரிங்க அல்லேலியா பாருங்க, அல்லேலியா அல்லேலியா பாடும்போது நாங்க பூசையில் நின்று பார்ப்போம். அந்த அல்லேலியா இட்ஸ் a heavenly glory. அதுல பாட்டு கிளாஸ் பாடுவாங்க, ஹalleluya ஹalleluya. நம்ம ரொம்ப வேதனையான வழிபாட்டு காரியங்கள் இதெல்லாம். சிரிப்பா சொல்லிடுறோம். செக் யுவர் செல்ஃப். நீங்க இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்? யாரோ ஒருத்தர் இப்படி இருப்பாங்க போல இருக்கு சாமி. இல்ல, யூ மே பி த ஒன் ஆஃப் தட் பர்சன். செக் யுவர் செல்ஃப், சேஞ்ச் த ஆட்டிடியூட்.